சொல்லு வச்சான். அதாவது ஆக்சுவலாக எங்கே வந்திருக்கோன்னா ஜிஞ்சி ஃபோர்ட்டுக்கு வந்திருக்கோம் நாங்கள். ராஜா ஃபோர்ட். ராஜா ஃபோர்ட். அதோட இதுதான் இது காட்டும். மேனுவல் படிச்சுக்கோங்க. எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது ஒன்றும். டிக்கெட்டு இதெல்லாம் பண்ண விடாமல் போட்டுக்கிறாங்க. அப்படியா? பார்த்தீங்கன்னா 3 மலை இருக்காண்டா. கோட்டையும் கீழ்கோட்டையும் கொண்ட ராஜகிரி மலையே உயர்ந்ததாகும். கோலாரத்தை சேர்ந்த ஆனந்த கோன் என்பவர் இதுதான் வழி, போகிற வழி. இதான் வந்து என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க போல. இல்லை நினைக்கிறேன். இல்லை இதில் முதல்லாம் விடுவாங்க காலத்தில். பாம்பா? அது பாம்பு ராணி வச்சேன். அது அர்நாடா பாம்பு ராணிடா. அது அர்நாடா. அப்படியே அர்நாடா. அது டிக்கெட்டு செலவு மச்சா போடு. 25 ரூபா. டிக்கெட் வந்து ஒருத்தருக்கு 25 ரூபா. ஆன்லைன் எடுத்தா 20 ரூபா. ஏசிக்கு 5 ரூபா போட்டுக்கிறாங்கடா. ஏசி இருக்கா? அவன் ஏசி போட்டு உட்காரத்துக்கு. அவனுக்கு ஏசியா? இதுதான் மேப் பார்த்துக்கோங்க. இதுதான் நம்ம ஆரம்பிக்கிற இடம். எங்கடா நம்ம ஆரம்பிக்கிற இடம்? இதுடா. இதுதான் நம்ம போகிற இடம் நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இது லோவா? ஓகே. இது வழியாக உள்ளே போகிறோமா இப்போ? 2 வழி போகுது. அப்படியே போயிட்டு அக்கெல்லாம் போகுமா தெரியல. போயிட்டு எப்படி வந்தேன் தெரியல. அது எப்படி இருக்கும்? அது ஏதோ ஒன்று இருக்குது. நாங்கள் போய் சொல்கிறோம். நீங்களே பார்த்து யானை மண்டபம்லாம் இருக்குமாச்சு இதோட்டில். இது ஏழை மரம் இல்லை. அப்படியே அதுக்கு உள்ளே வந்தோடனே இங்கே ஒரு பெரிய கதவு ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே தான் நெக்ஸ்ட்டு போகணும். இங்கே இந்த நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த போர் வந்தால் இங்கே நின்று முட்டு கொடுக்கறதுக்கு. இது எல்லாமே தான் சொல்கிறாங்க. முள்ளு அம்பு எதையும் கை வைக்காதீங்கடா. என்னோண்டா என்னாண்டா நம்ம ஆளுங்க அதையே நான் வசிக்க பாருடா. அப்பனே ஆன் பண்ணோண்டா. டைமிங் தான் போட்டுருக்கு. ஆமாம், டைமிங் பார்த்துக்கோங்க. அதான் மழை ஏற மாட்டாங்க. அது 5 மணி வரைக்கும் கீழே வரலாம் போல். காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் தான் அதோடு. ஆமாம் கைஸ், கோட்டைக்குள்ளே வந்தோடனே கேமராலாம் எத்தனை கூட சொல்லிட்டாங்க கைஸ். திரும்பி போயிட்டு இப்போ அங்கே டிக்கெட் கவுண்டரில் கேட்டு போயிருக்கோம். இது கேட்கலாம். டிக்கெட் கவுண்டரில் கேட்டு போவோம். குடிந்து செல்கிறது. வணக்கம். டேய், எண்டு காடு போட்டு எகத்தால பாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. மக்கள் ஒன்றும் இல்லை. இது வந்து இந்த காலத்து வண்டி இது எனக்கு பார்த்தீங்கன்னா. ஆனால் இது அந்த காலத்தில் இப்படி தான் கூப்பிட்டு போவாங்க. அது அந்த மாட்டு வண்டி தான் கூப்பிட்டு போவாங்க பாருங்கள் கைஸ். அதாவது என்னென்னா கோபுரம் லோ பண்ண மாட்டேன்ட்டானுங்க. ஆமாம், ஃபோன்லேயே வீலாக் பண்ணலாம் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். இது வந்து இன்னொரு இதுவே. ஏய், என் பேர் சர்ச் பண்ணா டக்குன்னு வரேன்டா. அங்கே ஒரு இது ராமதாசன் ஒருத்தர் வரான். எவனால நான் தான் அது. இங்கே ஒரு இது வச்சுருக்காங்க. இது ஒரு என்ட்ரன்ஸ் கைஸ். அந்த தண்ணி வடிகால் நல்லா பிளான் பண்ணிருக்காங்க. எல்லாத்தையும் அந்த கரெக்டாக தண்ணி வெளியே வருது. மழை பெஞ்சா தண்ணி தேங்கி நிற்காம எல்லாம் கரெக்டாக வர சூப்பராக பிளான் பண்ணுறாங்க. அது என்ன சொல்லுவானுங்க, டாப்பை கிளைம் பண்ணிட்டு வரும். இது வந்து முகலாயர்களால் கட்டப்பட்ட ஒரு மண்டபம். போயிட்டு கீழே வந்துட்டு இதெல்லாம் பார்க்கலாமா? ராணி மண்டபம் எல்லாம் பார்க்கலாமா? ஓகே. அந்த மேலே போயிட்டாலும் பார்க்கணும்னு தெரியல. இது ஒரு மண்டபமா? இப்போ வந்து நாங்கள் ராஜகிரி உச்சி இதுக்கு போயிட்டுருக்கோம். அது மேலே இருக்குல்ல, அங்கே தான் போயிட்டுருக்கோம் காய்ஸ். இந்த மந்தோட ஆமாம், ஆகஸ்ட் மந்த் போட்டால் பட்ஜெட் ட்ரெக்கிங். ஆமாம், ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து திருப்பதிக்கு பிளான் போட்டோம். திருப்பதி வந்து காசையெல்லாம் போகலான்ட்டு கடைசியில் எங்கள் தலைவர்
இதுக்குள்ளே தண்ணி இருக்குமா? தண்ணி இருக்கும். ஓ, இது ஏதோ ஒரு குளம் கைஸ். யானைகளை குளிப்பாட்டுறதுக்காக. அப்படியா? ஆமாடா. அப்போ எல்லோரும் குளிப்பாங்க போல வந்தீங்க. நல்லா தான் இருக்கு. தண்ணி தான் இல்லை. இப்போ வந்து நாய் தீட்டா நிறையா இருக்குது. இதுதான் வந்து 500 வருஷம் பழமையான ஆலமரமா அப்படின்னு வந்து அந்த குரங்கு சொல்லிச்சு. இவங்க வந்து 2வது காட்ஸ் காய்ஸ். இவங்களை தாண்டி தான் நம்ம உள்ளே போய் ஆகணும். பார்த்துக்கோங்க. சுற்றி வந்து அப்படியே மண்டபம் தான் ஃபுல்லாக. அந்த காலத்தில் என்ன வச்சு ராஜா என்ன படுப்பார்? காத்து ராஜா இங்கே என்ன படுப்பார் மச்சி? பார்த்து பார்த்துக்கிட்டு ராஜா பக்கத்துல அப்படி பார்த்துக்கா. இது ராஜா படுக்கிற இடம். ஆமாடா. இனிமேல் காற்று வருமா? வராது தான். இது கல்யாண மண்டபம் நினைக்கிறேன். அது ஆக்சுவலாக ராஜா அங்கே பத்துன்னு டான்ஸ் ஆடுறது பார்ப்பாரு போல. ஓஹோ, இது வந்து மேடை காய்ஸ். ஏதாச்சும் திருவிழா வந்தால் இங்கே தான் டான்ஸு பாட்டு கட்சியெல்லாம் வைப்பாங்க போல. உட்காரலாம். இல்லை ஒரு வேளை அவங்க ஏதாச்சும் மீட்டிங் போகிற இடமா இருக்குமா? அதான் மீட்டிங் போடுறது உட்கார ராஜா மீட்டிங் போடுறேன். இதுக்கு இந்த பக்கம் தான் வந்து மலை மேலே போகணும். இந்த ஆலமரத்தில் இதுதான் வந்து யானைலாம் குளிப்பாட்டுற இடமா. ஏன்னா யானை ட்ரங்க் மேலே இருக்கு பாரியா மேலே. இது பக்கத்துலேயே ஒரு மண்டபம் இருக்குது. அதெல்லாம் மண்டபம்னு தெரியல. இது ஒரு படிக்கட்டு போகுதுடா. இது தண்ணி இருக்குடா. இது அப்படியே கீழே போனோன்னு வச்சிங்களேன். ஆஹா, தண்ணி பார்த்தீங்களா? பச்சை பசையில் இருக்குது. இங்கே தான் வந்து குதிரை யானை எல்லாத்தையும் குளிப்பாட்டுவாங்க. இங்கே தான். அதான் இங்கே தான் குதிரை யானை எல்லாத்தையும் இங்கே தான் குளிப்பாட்டுவாங்க. இப்போ வந்து குரங்கு குளிச்சுன்னு இருக்குது இந்த இடத்துல. குளம் போடாது. தண்ணியிலே இறங்க மாட்டாங்க. புறாலாம் வேற லெவலில் ரவுண்ட் அடிக்கிறானுங்க. புறா போடுறா அங்கே சொன்னாடா. எங்கே? ஃபுல்லாக புறா தான் இருக்குது. இந்த மண்டபம் வேறு லெவலில் இருக்குது காய்ஸ். ஃபுல்லாக அந்த மண்டபத்து மேலே போகிறாங்க தான். இந்த ஒரு ஆர்கிடெக்சரை பார்த்தா ஹாரி பாட்டரில் ஒரு இது ஒரு அந்த மாதிரி இருக்குது. இதுதான் உடற்பயிற்சி கூடமா. அந்த காலத்தில் உடற்பயிற்சி கூடமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இருட்டாக இருக்கின்றது. உள்ளே சென்றவுடன் விளக்கை ஆன் செய்வோம். ஏதோ வேலை செஞ்சுட்ருக்காங்க போலடா. இதில் எப்படா சின்னதாக இருக்குடா. இது தெரிஞ்சு இதான் யானை இருக்கிற இடமா இருந்திருக்கும்டா. ஆமாம், அதான் போட்டு பிரம்மணத்தை காட்டி காட்டி தான் கடைசியில் எல்லாத்தையும் ஆட்டியை போட்டுன்னு போயிட்டானுங்க வெள்ளைக்காரனுங்க. 500 வருஷம் சும்மாவா? 1500. 1500 கட்டிருக்காண்டா. இது சொல்கிறா வெடி மருந்து கிடங்காண்டா. இது இங்கெங்கடா கிடங்கு இருக்கு? உள்ளே இருக்கு போலடா காய்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா அப்பயே சுரங்க பாதெல்லாம் உள்ளே வச்சுக்கிறாங்க பாருங்கள். இது போட்டுங்கன்னா ஊரே வச்சுருக்கோம்ல. இங்கே பாருங்க, இது அடியில் தான் அந்த இது இருக்குது. தெரியுதா? இது அடியில் தான் வந்து பாம்பெலாம் வச்சு பதுக்கி வச்சுருந்தாங்களாம். அடியில் எப்படி போகுதுன்னு தெரில. இப்போ இங்கே வச்சான்னா கீழே வரணும். இதே ஆஸ்ட்ரேலியா மேலே போக மாட்டானுங்க. அவங்களுக்கு தெரியாதுல்ல என்ன இருக்குன்னு அடியில். வாட்டர் பாட்டில் எவ்வளோ ஒட்டணும் இருக்கானுங்க. எங்கடா வழி காண முடியாது. எப்படி உள்ளே போகிறான்னு தெரியல. அது இதுலேயே உள்ள போகிற மாதிரி தான் நினைக்கிறேன். இது என்னது? இது இது வந்து என்ன சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறது. நெல், பயிர்
நினைவு சின்னம் பழங்கால நினைவு சின்னங்கள். இது வந்து கை வைக்கான்னு சொல்கிறது தான் போட்டுருக்கானுமா பார்க்குறது. இது வேற போய் பார்ப்போம். அங்கே தான் வச்சு போட்டுருக்காங்க வந்து அவனா ஃபைன் போட்டு வீடியோலுக்கு சொல்கிறா அசிங்கமாக பேசுவான். இது வந்து பார்த்தீங்கன்னா களஞ்சியம். 2 வருஷம் ஜெயிலாண்டா. இங்கால் கட்டப்பட்ட இந்த களஞ்சியம் செஞ்சிக்கோட்டையோட களஞ்சியங்களின் மிகப்பெரியதாகும். கொள்ளளவு 1050,000. அப்படியா? டியூப் நாங்கள் உள்ளே போவோம். என்ட்ரன்ஸே வேறு லெவலில் இருக்குது. ஹைட்டு செம்மைட்ரா. இதுவே 2 இடம் இருக்குது போலடா. இங்கே பாடுறா, இங்கே ஒரு படி, இங்கே ஒரு படி. இங்கே ரூம் இருக்குடா, இங்கே ரூம். அப்படியே போயிட்டு அப்படியே உள்ளே வரலாம் போல். ஆமா, இதெல்லாம் அரிசி அதெல்லாம் வைக்கிற கிடங்கு இது போல். ஒன்றும் எப்பா இதுவும் அதே மாதிரி ஒரு ஊர் தான். அப்பா அப்பா எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா கிடங்கு. எப்படி இதுக்கு வர ஒரே லைட் சோர்ஸ் இதுதான். அதுக்கப்புறம் காற்று போகிறதுக்கு அங்கே ஒரு ஓட்டை, அப்புறம் மேலே ஒன்று. அவ்வளோதான், மொத்தம் 3 ரூம் இருக்குது. இதுலேயே சைடில் ஒரு வழி போகுது கைஸ். இது எங்கே போகுதுன்னா அப்படியே மேலே போகுது. பயமா இருக்கா? பாத்துடா, தலையில கீழே வச்சுக்க போறீங்கடா. அம்மா பூட்டி இருக்கா? பூட்டியா இருக்கு? இதுதான் வந்து ராஜகிரி ஃபோர்ட். ஆமாம், ராஜகிரி கோட்டைக்கு வந்து இதுதான் என்ட்ரன்ஸ் படிக்கட். கீழே இருந்து ஆரம்பிக்கிறோம். மேலே போயிட்டு மற்ற விஷயங்களெல்லாம் உங்களுக்கு காட்டுறோம். எவ்வளோ பெரிய கோட்டைடா. அப்பா உள்ளே வந்தானே ஓய்வு எடுக்கிறதுக்கு 2 திண்ணை இருக்குது. அப்படியே மேலே போனால் அந்த பக்கம் ஒரு வழி இருக்குது. இங்கே இது ஒரு இங்கே போகிற இது வந்து 2ஆம் கட்ட செவரு. ஃபஸ்ட்டு செவரு அது, 2வது செவரு இது. இதெல்லாம் சொல்கிறதா இருக்கும். அதான் சுற்றி செவருங்க தான் போல். அதான் இங்கெல்லாம் நிற்பாங்க போலடா. இந்த ஒரு ஓட்டையிலையும் வந்து ஈட்டி வச்சுருப்பாங்க, இல்லை அம்பு ஏதாச்சும் சின்ன இருப்பாங்க. ஆமாம், அம்பு இருக்குது. ஆங்கிள் பாருங்களா, இது சைட்டாக இருக்குது. இது மாதிரி நம்ம பசங்க சூப்பராக அடிச்சு வச்சுக்கிறானுங்க. இதே அடிச்சு வச்சு யாரா அவனுங்க மேபி நல்லா இருக்கலாம், அடிச்சு வச்சுட்டாங்க போல். இதெல்லாம் வந்து அம்பு விடுறதுக்கு ஈட்டி விடுறதுக்கு வச்சுக்கிற இடங்க. அது மாதிரி வச்சுக்காங்க எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் மச்சான். ஆமாம், அது எந்த காலம் தான் தெரில. ஒன்று இது ஒரு 2வது என்ட்ரன்ஸு. போட்டுருவாங்க பாதி பேர். ஆமாம், இதில் ஏறத்துக்கு மூச்சாங்க. சுற்றி இங்கே ஆளுங்க நிற்பானுங்க போல். இதெல்லாம் அப்படியே செம்மையாக ஏயில் குத்து கன்வெர்ட் வித் சோல்ஜர்ஸ்னு குத்துன்னு வச்சுக்கேன். இது வந்து 2வது வாயிலை தாண்டின உடனே
இந்தமாரி ஒரு வியூ இருக்கும் உங்களுக்கு. நான் சொன்னேன் அதுதான் வந்து ராணி மண்டபம். ராஜா எங்கேருந்து பார்ப்பார் போல அப்போ வந்து எங்கே ராணி அதோட கண்ணு கட்டுதா